தலைப்பு: விவசாயி மற்றும் அவன் புத்திசாலி பசு. ஒரு காலத்தில் சூரியன் ஒளி வீசும் சிறிய கிராமத்தில் தோட்டத்துக்காரன் டாம் என்ற நல்ல விவசாயி வாழ்ந்தான். அவனிடம் பெல்லா என்ற ஒரு மெழுகுமி பழுப்பு நிற பசு இருந்தது. பெல்லா சாதாரண பசு இல்லை, அவள் முழு கிராமத்திலேயே மிகச் சிக்கலான பசு. ஒவ்வொரு காலையும் டாம் சூரியனுடன் எழுந்து, "காலை வணக்கம் பெல்லா, ஒரு பிஸியான நாளுக்காக தயார்?" என்று கூறுவான். பெல்லா மகிழ்ச்சியாக மூமூனம் செய்கிறது. அவள் தாளன் விரிகிறது. ஒரு நாள் அவர்கள் பயிர்களை வேலை பார்த்து கொண்டிருந்த போது டாம் காய்கறிகள் அழகாக வளர்ந்து வருவதாக கவனித்தான். "இந்த கேரட்டுகள் சந்தையில் சிறந்ததாக இருக்கும்" என்று அவர் எக்ஸ்கிளைம்ட். ஆனால் அவர்கள் கேரட்டுகளை எடுக்கும்போது ஒரு சாவுக்கார மானை திடீரென்று நிலத்தில் குதிக்கிறதா கேரட்டின் உச்சியை சாப்பிட ஆரம்பித்தது. "ஓ வாய், நாம் மானையை எவ்வாறு எடுத்து விட முடியாது" என்றான் டாம் தலையை குறுத்துகிறான். பெல்லா சில நேரம் யோசித்து, புத்திசாலி யோசனை கொண்டுள்ளது. அவள் மிகவும் விசாலமாக மூமூனம் செய்கிறாள். மானையை அச்சுறுத்திவிட்டாள். மானை சுண்டிக் கொண்டிருந்தது. திடீரென ஓடிச் சென்றது. "சரி யோசனை பெல்லா" என்று டாம் அவளுக்கு பாராட்டுகிறான். "ஆனால் நமக்கு மானைகளை நன்றாக தடுக்க ஒரு திட்டம் வேண்டும்." "சரி யோசனை பெல்லா" என்று டாம் அவளுக்கு பாராட்டுகிறான். "ஆனால் நமக்கு மானைகளை நன்றாக தடுக்க ஒரு திட்டம் வேண்டும்." அடுத்த காலையில் டாம் கேரட்டுகள் பாதுகாப்பாக உள்ளன என பார்த்தான். "நீ செய்தாய் பெல்லா, நீ எங்கள் காய்கறிகளை காத்திருக்கிறாய்" என்று அவர் கீதம் பாடுகிறார். பெல்லா கிளறவமாக மூமூனம் செய்கிறாள். அவளது பெரிய பழுப்பு கண்களில் கதிர்களே நிறைந்து விடுகிறது. அடுத்த காலையில் டாம் கேரட்டுகள் பாதுகாப்பாக உள்ளன என பார்த்தான். "நீ செய்தாய் பெல்லா, நீ எங்கள் காய்கறிகளை காத்திருக்கிறாய்" என்று அவர் கீதம் பாடுகிறார். பெல்லா கிளறவமாக மூமூனம் செய்கிறாள். அவளது பெரிய பழுப்பு கண்களில் கதிர்களே நிறைந்து விடுகிறது.